இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் கூலிங் சிஸ்டம். இந்த கூலிங் சிஸ்டத்துல உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்ம ஸ்லைடு பிளான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், அதாவது இந்த கூலிங் சிஸ்டத்துல எதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா என்ன, அதோட தேவைகள் என்ன, காம்பனன்ட்ஸ், அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் கூலிங் சிஸ்டனுடைய டைப்ஸ், அப்புறம் அதோட நன்மைகள் மற்றும் குறைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப ஹீட் டிரான்ஸ்பர், அதாவது எப்படி ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட், அதாவது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இது ஒரு சிம்பிள் டயக்ராம், ஒரு ஈஸியா புரிஞ்சுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இந்த டயக்ராம் வச்சிருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹீட் பரவுறது பாத்தீங்கன்னா இந்த 3 மோட்ஸ்ல தான் பரவும். எப்படின்னா கண்டக்ஷன் ஒண்ணு, கன்வெக்ஷன் ஒண்ணு, ரேடியேஷன் ஒண்ணு அப்படின்னு. இந்த கண்டக்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாத்திரம் இருக்குது பாத்தியா, இந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்றோம், கீழே வெப்பப்படுத்துறோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ற போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹீட் என்ன ஆகும், ரேடியேஷன் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பாத்திரத்துல என்ன ஆகும், இந்த ஹீட் அஃபெக்ட் ஆகும். இந்த பாத்திரத்துல இருக்கிற போது இந்த ஹீட் பாத்திரம் ஹீட் ஆக உங்களுக்கு இந்த ஹீட் எங்க அப்படியே போனா அந்த கேண்டிலுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். இது இந்த கண்டக்ஷன் திடப்பொருள் தான் பரவும், திடப்பொருள் டு திடப்பொருளுக்கு பரவும், அதாவது சாலிட் டு சாலிட் கண்டக்ஷன் நடக்கும். கன்வெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்குது பாத்தியா, உள்ளுக்குள்ள வாட்டர் நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா அந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். அது எப்படி ஹீட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மாலிகுலர் மோஷன்ல உங்களுக்கு ஹீட் ஆகும். இப்ப சூடான வாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த வாட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க கோல்டு வாட்டர் ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும், அதுவும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கோல்டு வாட்டரும் ஹீட் ஆகும். மாதிரி இதுதான் மாலிகுலர் மோஷன் அப்படிங்கிற, அதை கன்வெக்ஷன் அப்படிங்கிற. நம்ம ரேடியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேவ்ஸ் இல்லைன்னா ரேஸ் மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேடியேஷன் நடக்கும். இப்ப சூரிய ஒளி பூமி மேல படுது, பூமி ஹீட் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் ரேடியேஷன் அப்படிங்கிற. நம்ம இது இதே மாதிரி தான் நம்ம இன்ஜின்ல பாத்தீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்பர், அதாவது ஹீட் டிரான்ஸ்பர் ஆகும். அந்த கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இந்த 3 மெத்தட் மூலியமா தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம கூலிங் சிஸ்டத்தை பத்தி, ஏன் இன்ஜினுக்கு கூலிங் சிஸ்டம் நம்ம கொண்டு வரோம். இப்ப இன்ஜின்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐ இன்ஜின் ஆகட்டும் இல்ல சிஏ இன்ஜின் ஆகட்டும், அதாவது பெட்ரோல் இன்ஜினா இருக்கட்டும் இல்ல டீசல் இன்ஜின் ஆகட்டும், இந்த 2 இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு எரிபொருள் எரியற போது அந்த சிலிண்டர்ல இன்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாகும். அப்படி டெம்பரேச்சர் அதிகமாகிற போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு ரன் ஆச்சு அப்படின்னா இன்ஜினுடைய பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாது. இன்ஜின் ஹீட் ஆக அதோட பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், வெப்பம் அடைஞ்சு அது என்ன ஆகுனா அந்த மெட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகும், விரிவடைய ஆரம்பிக்கும். பிஸ்டனு, சிலிண்டர் ஹெட்டு, சிலிண்டர் வால்வ்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுனா ஒரு லிமிட்டான ஹீட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அதோட லைஃப் அதிகமாகும். அது போக அதோட ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும், எந்த இதுவுமே டேமேஜ் ஆகாம இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூப்ரிகேஷன் ஆயில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல அதிகமாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கார்பன் என்ன ஆகும், டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிஸ்டனே எல்லாத்துலயுமே டெபாசிட் ஆகும். அப்ப உங்களுக்கு இன்ஜினுடைய எஃபிஷியன்சி குறையும். அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா இன்ஜினை கண்டிப்பா நம்ம கூல் பண்ணியே ஆகணும். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் அந்த கூலிங் சிஸ்டம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வர்றோம். இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஹீட்டை பூரா ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். எல்லா ஹீட்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை மட்டும் நம்ம என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணணும் இன்ஜின்ல இருந்து. அப்படி ரிமூவ் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜினுடைய லைஃப் அதிகமாகும். அதுல உள்ளுக்குள்ள ரன்னிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும், சீக்கிரம் டேமேஜ் ஆகாது, வியர் ஆகாம இருக்குன்னு வச்சுங்க. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், கூலிங் சிஸ்டத்தை கொண்டு வரோம். இப்ப இந்த கூலிங் சிஸ்டத்தை கூடயே இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஜினுடைய ஹீட்டை நம்ம கார்ல எல்லாம் பார்த்திருப்போம், ஏசி ஆன் பண்ணுவோம். ஏசி அப்படி இல்லை அப்படின்னா அதை ஹீட்டரா யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த இன்ஜினுடைய ஹீட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஹீட்டராகவும் காருக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதோட தேவைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கூலிங் சிஸ்டத்தினால உங்களுக்கு மெயினா ஒரு இம்பார்ட்டன்ட் ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே கூலிங் சிஸ்டம் கண்டிப்பா வேணும். ஒரு 150 சிசி பைக், அதாவது பைக்ல பாத்தீங்கன்னா ஒரு 150 சிசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் தேவையில்லை. ஆல்மோஸ்ட் இப்ப ராயல் என்ஃபீல்டு 350 சிசி இருக்குது, அந்த வண்டியில எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்டாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. நார்மலா மத்த அதர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 150 சிசிக்கு மேல போறபோது ஒன்று ஆயில் கூல்டாவோ இல்ல லிக்விட் கூல்டாவோ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கூலிங் சிஸ்டம் 150 சிசிக்கு மேல போச்சு அப்படின்னாவே, இன்ஜினுடைய சிசி 150 சிசிக்கு மேல அதிகமாச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா கூலிங் சிஸ்டம் தேவைப்படும். இந்த கூலிங் சிஸ்டத்தை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி ஃபர்தரா வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன். இன்ஜின் அதிகமா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாம ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மட்டுமே மெயின்டைன் பண்றதுக்காக தான் இந்த கூலிங் சிஸ்டத்தினுடைய தேவை அதிகம் நம்மளுக்கு.
இப்போ இது வந்து வேரியஸ் காம்பனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகிறதுனால, இன்ஜின் ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜினுடைய லைஃப் வந்து இதாகும், குறையும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக கூலிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இதோட காம்பனன்ட்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் மெயினா வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பம்ப், ஃபேனு, ரேடியேட்டர் அண்ட் ப்ரெஷர் கேப், ஃபேன் பெல்ட், வாட்டர் ஜாக்கெட், தெர்மோஸ்டாட் வால்வ், டெம்பரேச்சர் கேஜ், ஹோஸ் பைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காம்பனன்ட்ஸ் இருக்கு. இதுல ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட்டர் பம்ப் அப்படிங்கிறோம். ஆக்சுவலா பம்போட வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிக்யூட வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்து இன்ஜின் சிலிண்டர் வால்ஸ்ல எல்லாத்துலயுமே சரௌண்டிங்ல சுத்தி வர்ற மாதிரி பண்றது அந்த வாட்டர் பம்போட வேலை. இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரிபுகல் டைப் பம்பு. இதை வந்து என்ன அப்படின்னா இன்ஜினுடைய கிராங்க் ஷாஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, கிராங்க் ஷாஃப்டுடைய பெல்ட் மூலியமா டிரைவ் பண்ணும். அதை என்ன பண்ணும், அந்த வாட்டர் பம்பை வந்து ஆப்ரேட் பண்ணும். இந்த வாட்டர் பம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இம்ப்ளர் இருக்கும். அந்த இம்ப்ளர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டரை வந்து உள்ள சிலிண்டர் வால்வுக்குள்ள சுத்தி வர மாதிரி என்ன ஃபோர்ஸா உள்ள பம்ப் பண்ணும். பம்ப் பண்றது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிலிண்டர் வால்ஸ் ஃபுல்லா சுத்தி வரும். இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பம்புடைய பார்ட்ஸ், பாடி, இம்ப்ளரு, சாஃப்ட், பேரிங்ஸ், வாட்டர் பம்ப் சீலு, புள்ளி. இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா பெல்ட் மூலியமா டிரைவ் பண்ணும். கிராங்க் ஷாஃப்ட் மூலியமா பெல்ட் டிரைவ் பண்ணி என்ன பண்ணா வாட்டர் பம்ப் ஆப்ரேட் பண்ணணும். வாட்டர் பம்பினுடைய இமேஜஸ் வந்து இதுதான். இந்த வாட்டர் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட்டர்ல இருந்து வரக்கூடிய லோயர் டேங்கினுடைய சைட்ல இருந்து வரக்கூடிய சக்ஷன் டியூப் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாட்டர் பம்ப்ல வந்து இன்லெட்டா வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன ஆகுனா கோல்டு வாட்டரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது சக் பண்ணி சிலிண்டர் வால்ஸ், இன்ஜின் சிலிண்டர் பிளாக், சிலிண்டர் கேட் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அனுப்பும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காட்டான வாட்டர் வந்து அப்பர் டேங்க் ரேடியேட்டருக்கு வரும். இதான் வந்து வாட்டர் பம்பினுடைய ஒர்க்கு. பவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் புள்ளியில இருந்தே டைரக்டா எடுத்துக்கும் இந்த வாட்டர் பம்ப். அப்புறம் அந்த வாட்டர் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சீல் பண்ணி ஃபுல் டைட்டா வந்து ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்ஜின்ல வந்து நல்லா மவுண்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே லீக்கேஜஸ் ஆச்சு அப்படின்னா ரேடியேட்டர்ல இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே லீக் ஆயிரும். அப்போ வந்து இன்ஜினுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் கூலிங் கண்டிப்பா கிடைக்காது. ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாவே தெரியும் எதுக்காக அப்படின்னா ஏரை வந்து சக் பண்றதுக்கு. இந்த ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர் பம்போட புள்ளிலே வந்து நம்ம ஃபிட் பண்ணிருப்போம். இப்போ வரக்கூடிய நார்மல் கார்ஸ்ல எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியா செப்பரேட்டா ஒரு மோட்டர் வச்சு என்ன பண்றாங்க தனியா ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓல்டு வெஹிக்கிள்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வாட்டர் பம்ப் புள்ளிலே வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து வாட்டர் பம்ப் ரொட்டேட் ஆகிற போது உங்களுக்கு ஃபேனும் சேர்ந்து சுத்தம். அதனால உங்களுக்கு வந்து ஏரை வந்து என்ன பண்ணா வெளியில இருக்கக்கூடிய ஏரை வந்து உள்ள வந்து சிலிண்டர் நோக்கி இழுக்கும். அப்ப ரேடியேட்டருக்கு பின்னாடி இருக்கும். அப்ப முன்னாடி இருக்கிற ஏரை வந்து இழுக்கிற போது என்ன ரேடியேட்டர் வந்து கூல் ஆயிக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரை வந்து கோல் பண்ணும். இதான் ஃபேனு. இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புள்ளியில டைரக்டா ஃபிட் பண்ணக்கூடிய ஃபேனு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேனை வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வச்சு டிரைவ் பண்றதுதான் இந்த ஃபேனோட இது. அடுத்து ரேடியேட்டர் அண்ட் ப்ரெஷர் கேப். இந்த ரேடியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த மேல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் மோஸ்ட் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்னா அப்பர் டேங்க் அப்படிம்போம். லோயர் டேங்க் அப்படிங்கிறது பாட்டம்ல இருக்கக்கூடிய லோயர் டேங்க் அப்படிம்போம். டியூப்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்சைடு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கோர் மாதிரி இருக்கும். அதாவது ரேடியேட்டர் கோர் அப்படிம்போம். இதை வந்து நம்ம இது வந்து ரேடியேட்டர் ப்ரெஷர் கேப் அப்படிம்போம். இதை வந்து என்ன அப்படின்னா மேல மூடி இதை வந்து வாட்டர் உள்ள ஃபில் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல்லா டைட் சீல் பண்ணி வச்சிருப்போம். ஓப்பன் ஆகாம இருக்கும். இந்த ரேடியேட்டர் கூடயே ஓவர்ஃப்ளோ பைப் ஒன்று இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் வந்து எக்ஸஸா இருக்கிற போது உங்களுக்கு ஒருவேளை வந்து ப்ரெஷர் அதிகமா கிரியேட் ஆச்சு அப்படின்னா ரேடியேட்டருக்குள்ள அதை வந்து என்ன பண்ணுன்னா ஓவர் டியூப் வழியா வெளியே தள்ளிரும். இந்த ரேடியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து காப்பர் ஃபின்ஸா இருக்கும். இந்த ஃபின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த காத்து வந்து அடிக்கிற போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபின்ஸ் வந்து உள்ள இந்த ஃபின்ஸ் மூலியமா தான் உள்ள என்ன ஆகுனா அந்த ரேடியேட்டர் கோருக்குள்ள போகும். அந்த ரேடியேட்டர் கோருக்குள்ள போற போது அந்த ரேடியேட்டர் கோர் வழியா இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு வாட்டரா மாறிடும் உள்ளுக்குள்ள. இது வந்து ஒரு 3 டைப் இருக்கு இந்த ரேடியேட்டர்ல. ஒன்னு ஜில்டு டியூப் ரேடியேட்டர், டியூப்லர் ரேடியேட்டர், ஹனி ஹோம் ஆர் செல்லுலார் ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் இருக்கு. ஜில்டு டியூப் ரேடியேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஓல்டு மெத்தடு. ஹனி ஹோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நார்மலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். டியூப்லரும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தெர்மோஸ்டாட் வால்வ் அப்படிங்கிறோம்.
இந்த தெர்மோஸ்டாட் வால்வு எதுக்காக அப்படின்னா இதுல கூலிங் சிஸ்டம்ல ஒரு இம்பார்ட்டன்டான காம்பனன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வால்வு தான். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து உள்ளுக்குள்ள எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குதோ அந்த கூலிங் வாட்டர் டெம்பரேச்சரை பொறுத்து இந்த தெர்மோஸ்டாட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இந்த ரெண்டு வேலையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் பண்ணும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ஒரு 80 to 85 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆச்சு, இன்ஜினுடைய வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 80 to 85 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா தெர்மோஸ்டாட் வால்வ் ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னன்னா சக்சன் டியூப்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து சிலிண்டர் கெட்டுக்குள்ள ஃபுல்லா வாட்டர் பம்ப் மூலியமா உள்ள வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனா ரேடியேட்டருக்கு வந்து உள்ள போகாம என்ன பண்ணிருக்கும் தெர்மோஸ்டாட் வால்வ் வந்து க்ளோஸ்ல இருக்கும். இப்ப இன்ஜின் ரன் ஆகிற போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜின் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஒரு எபோ 80 to 85 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுனா தெர்மோஸ்டாட் வால்வ் என்ன ஆகும் ஓப்பன் ஆகும். அப்ப ஹாட் வாட்டர் என்ன ஆகுனா ரேடியேட்டருக்கு போயிடும். ரேடியேட்டருக்கு போச்சு அப்படின்னா ரேடியேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு வாட்டர் வந்து லோயர் டேங்க்ல இருந்து கோல்டு வாட்டர் வந்து உள்ளுக்குள்ள வந்து சிலிண்டர் பிளாக்குக்கு வந்துடும். அதே வந்து திரும்ப நார்மலா வந்து டெம்பரேச்சர் வந்து டிகிரிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எகைன் வந்து என்ன ஆகுனா தெர்மோஸ்டாட் வால்வு க்ளோஸ் ஆயிரும். இது வந்து எப்ப வந்து வாட்டர் அலோவ் பண்ணணும், எப்ப வாட்டரை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வேலையை வந்து பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வால்வு தான் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. பிலோ டைப், பைமெட்டாலிக் டைப், பெல்லட் டைப் அப்படின்னு இருக்குது. பிலோ டைப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து உள்ள ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஆல்கால் லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆல்கால் லிக்விட் வந்து என்ன ஆகுனா டெம்பரேச்சர் ஹீட்டா டெம்பரேச்சர் ரைஸ் ஆக அந்த லிக்விட் வந்து வேப்பரைஸ் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து அந்த ஓப்பன் பண்ணும் தெர்மோஸ்டாட் வால்வு, அந்த வால்வை வந்து ஓப்பன் பண்ணி விடும். இது வந்து அதே வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேப்பரைஸ் ஆனது என்ன ஆகுனா லிக்விடா மாறும். அப்ப திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கும். பைமெட்டாலிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதுல ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக என்ன ஆகிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். அதே வந்து டெம்பரேச்சர் டிகிரிஸ் ஆச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். இந்த பெல்லட் டைப்புங்கிறத நம்ம நார்மலா எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். அது ஒரு வேக்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த வேக்ஸ் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு ஹீட்டாக என்ன ஆகுனா ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகிக்கும். இந்த தெர்மோஸ்டாட்னுடைய காம்பனன்ட்னுடைய இமேஜ் வந்து இதை இப்படிதான் இருக்கு. இந்த பார்ட்ஸ்னுடைய நேம் இப்படிதான் இருக்கு பார்ட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற போது உங்களுக்கு வந்து இந்த வால்வ் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப வந்து க்ளோஸ் ஆகிறப்போ இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனால உங்களுக்கு என்ன க்ளோஸ் ஆகிக்கும். இங்க இருக்குது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு பொசிஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட். இது வந்து அப்ப வாட்டர் வந்து கோல்டில் இருக்குது, அதாவது வாட்டர் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகல, ஒரு மினிமம் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகவே இல்லை. இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சு, வால்வ் ஓப்பன் ஆயிடுச்சு, என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேடியேட்டருக்கு வந்து வாட்டர் வந்து போகுது. இதுல இப்போ டெம்பரேச்சர் கேஜ். இப்போ கேஜ் அப்படின்னாவே அதை வந்து கண்டிப்பா கேஜ்னாவே எனி ஒரு டிவைஸ் வந்து மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்காக இந்த டெம்பரேச்சர் கேஜ் அப்படிங்கறது ஒன்று யூஸ் பண்றோம். அதாவது இன்ஜின்ல வந்து எவ்வளவு டெம்பரேச்சரு, கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வண்டியை வெஹிக்கிள யார் யூஸ் பண்றாங்களோ, அதாவது டிரைவர் ஆகட்டும், அதை வந்து டேஷ்போர்ட்ல வந்து இண்டிகேட் பண்ணும் கூலிங் வாட்டருடைய டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லோவா இருக்கா, ஹையா இருக்கா, இல்ல மீடியமா இருக்கா அப்படின்னு வந்து நார்மலா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் பாத்துக்கலாம். அதை வந்து இண்டிகேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கேஜ் மூலியமா தான் நம்மளுக்கு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மோஸ்டாட் வால்வு கிட்டயே என்ன பண்ணிருப்பாங்க, ஃபிட் பண்ணிருப்பாங்க இந்த டெம்பரேச்சர் கேஜ். சம்டைம்ஸ் வந்து தெர்மோஸ்டாட் வால்வு கூடயும் வருது இப்பெல்லாம். இதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸை மட்டும் நீங்க பாத்தீங்க என்ன அப்படின்ட்டு, இது ஃபேனு, வாட்டர் பம்பு, இது சிலிண்டர் பிளாக்கு, இது ஃபுல்லா ரேடியேட்டர். டாப் போர்ஷன் வந்து அப்பர் டேங்க், லோயர் போர்ஷன் வந்து லோயர் டேங்க், நடுவில் இருக்கிறது வந்து டியூப்ஸ். இப்போ உங்களுக்கு இங்க தெர்மோஸ்டாட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா சக்ஷன் லோயர் டேங்க்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து என்ன சிலிண்டர் பிளாக்ல ஃபுல்லா போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த தெர்மோஸ்டாட் வால்வ் வந்து க்ளோஸ்ல இருக்கும். இன்ஜின் ரன் ஆயிட்டு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உள்ள சிலிண்டர் பிஸ்டன் மூவ் ஆயிட்டு இருக்கிற போது இந்த சிலிண்டர் லைனர் வழியா என்ன இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வாட்டர் எடுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆயிரும். ஹீட் ஆகிற போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எபோ 80 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த தெர்மோஸ்டாட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஹாட் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா ரேடியேட்டருடைய அப்பர் டேங்குக்கு போகும். அப்படி அப்பர் டேங்க் போனதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து ஜிக்ஜாக்கா வரும். உள்ளுக்குள்ள டியூப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஜிக்ஜாக்கா இருக்கும்.
அப்ப வந்து மேல இருந்து கீழே வர்ற போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இது வந்து உள்ளுக்குள்ள வந்து சுத்தி வரக்கூடிய டைம் அதிகப்படுத்தினா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதைத்தான் இங்க ஜிக்ஜாக்கா பண்ணிருக்காங்க. அப்பர் டேங்க்ல இருந்து கீழே லோயர் டேங்க் வரக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாட்டர் வந்து என்ன ஆகுனா ஹாட் வாட்டர் வந்து கீழே வரக்குள்ள கூல் ஆயிரும். இப்ப கூல் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோல்டு வாட்டர் வந்து திரும்ப சிலிண்டர் பிளாக்ல போயிடும். அதே இங்க டெம்பரேச்சர் வந்து 80 to 85 டிகிரி செல்சியஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்வ் ஓப்பன் ஆகணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து க்ளோஸ் ஆயிரணும். இந்த ஒர்க்கை பண்றது வந்து தெர்மோஸ்டாட் வால்வ். இப்படித்தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு இந்த ஒர்க்கிங், இதோட ஒர்க்கிங். இந்த ப்ரெஷர் கேப் வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஒரு ஓவர் ஃப்ளோ டியூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா இங்க வந்து ரேடியேட்டர்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓவர் ஃப்ளோ டியூப் வழியா வெளியே வந்துடும். இந்த ட்ரெயின் ஹாக் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரேடியேட்டர்ல இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை வந்து ஸ்லெட்ஜிங் பண்ணுவாங்க, அதாவது கிளீன் பண்ணுவாங்க ஃபுல்லா. வாட்டர் ஊத்திட்டு இல்ல வந்து சம் கெமிக்கல்ஸ் ஊத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து ஃபுல்லா ரேடியேட்டர் கோர் புற உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ட்ரெயின் ஹாக் கொடுத்துருக்காங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறோம். அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர் கூலிங், இன்னொன்று வந்து வாட்டர் கூலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வாட்டர் கூலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வாட்டர் கூலிங் சிஸ்டம், தெர்மோசைபான் சிஸ்டம், பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இருக்குது வாட்டர் கூலிங்ல. ஏர் கூலிங் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. நார்மலா நம்ம எல்லாத்துக்குமே ஏர் கூலிங்னா என்னன்னு தெரியும். எல்லாருமே டூ வீலர் வச்சிருப்போம். இந்த டூ வீலர்ல யூஸ் பண்றது எல்லாமே ஏர் கூலிங் தான். பிலோ 150 சிசிக்குள்ள நம்ம இருந்துச்சுனாவே நம்ம ஏர் கூலிங் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல வந்து எப்படின்னா டைரக்டா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிற போது அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து டைரக்ட் கான்டாக்டா இருக்கும். எது கூடனா இன்ஜின் சிலிண்டர் கூட டைரக்ட் கான்டாக்டா இருக்கும். அந்த சிலிண்டரை சுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபின்ஸா இருக்கும். இந்த ஃபின்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்பர் ரேட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த ஃபின்ஸுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து ஏர் உள்ள போய் அந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஹீட்டை வெளியே எடுத்துட்டு வருதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து என்னவா யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா தெர்மல் வந்து ஈஸியா கண்டக்ட் பண்ணும், அதாவது ஹீட் அதிகமா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காப்பி போடுவாங்க. அந்த டிகிரி காப்பி என்ன பண்ணும் அப்படின்னா காப்பர் கப்ல தான் போட்டு தருவாங்க. அந்த காப்பர் கப் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்து வச்சோன்னே என்னன்னா அந்த ஹீட்டை வந்து ஈஸியா வந்து வெளியேற்றிடும். அதான் வந்து அதே பிரின்சிபல் தான் இங்க காப்பரோட ஃபங்க்ஷனே அதுதான். காப்பர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும், ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணும் வெளியே. இது ஏர் கூலிங்ல வந்து உங்களுக்கு வந்து ட்ரை லைனர் யூஸ் பண்ணுவாங்க, பெட் லைனர் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைனர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்டன் உள்ளுக்குள்ள மூவ் ஆகிறப்போ அந்த லைனர்ல தான் மூவ் ஆகும் உள்ளுக்குள்ள. அதுல வந்து ஏர் கூலிங்ல வந்து ட்ரை லைனர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே வாட்டர் கூலிங்ல வந்து பெட் லைனர் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுல வாட்டர் பாத்தெல்லாம் உள்ள போயிட்டு வரும், அது மாதிரி இருக்கும். ஏர் கூலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டூ வீலர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏர் கூலிங் மெத்தடு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில்டு கூல்டு அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து வாட்டர் கூல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபின்ஸ் வழியா டைரக்டா வந்து என்னன்னா ஏர் வந்து உள்ளுக்குள்ள போய் ஹீட்டை எடுத்துக்கிட்டு வெளியே வரும். இது டைரக்ட் கான்டாக்டா இருக்கும் ஏரு. இது வந்து ஏர் கூலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆயில்டு கூல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த சிலிண்டர் பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபின்ஸ் வந்து என்ன பண்ணும் டைரக்டா ஏரையும் வாங்கி ஹீட்டையும் வெளியெடுக்கும். அது போக இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆயில் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா தனியா வந்து என்ன பண்ணுவோம் செப்பரேட்டா வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு தனியா ஒரு சின்ன ஒரு ரேடியேட்டர் ஒன்று இருக்கும். இது வந்து ஆயிலை மட்டும்தான் கூல் பண்ணும், வாட்டரை கூல் பண்ணும். வாட்டர் கிடையாது இங்க. இந்த ஆயிலை மட்டும் என்ன பண்ணும் தனியா இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து அதை கூல் பண்ணி திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஜின் இதுக்குள்ளேயே கொண்டு போய் ஆயில் சம்ப்லயே கொண்டு போய் இன்லெட்லயே கொடுத்துரும். இது வந்து ஆயில் கூல்டு என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து வாட்டர் கூல்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆயிலுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் இந்த ஸ்மால் ரேடியேட்டர், சின்ன ரேடியேட்டர் இருக்கும். அந்த ரேடியேட்டர்ல என்ன பண்ணுவோம் வாட்டரை ஃபில் பண்ணிட்டு இல்ல சம் கூலண்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் இன்ஜினை வந்து கூல் பண்ணிட்டு திரும்ப இன்ஜினை வந்து சிலிண்டர் பிளாக்ல கூல் பண்ணுவோம். நம்ம இன்ஜினை பூரா கூல் பண்றத வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கூலிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து டிசைன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வெயிட் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும், வெயிட் அதிகமா இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கூலிங் போற போது அதுக்கு ரேடியேட்டர் வேணும், ஒரு வாட்டர் பம்ப் வேணும், வாட்டர் ஜாக்கெட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய அக்சசரிஸ் வரும். அதனால வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாகும். ஆனா வந்து இந்த லைட் வெயிட் இதுல ஏர் கூலிங்ல லைட் வெயிட்டா இருக்கும். இதெல்லாம் தேவையில்லை, இந்த அக்சசரிஸ் எல்லாம் தேவையில்லை, அதனால லைட் வெயிட்டா இருக்கும்.
இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஏர் கூலிங் இன்ஜினை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் டு வாட்டர் கூலிங். அப்புறம் வாட்டர் கூலிங்ல வந்து அந்த வாட்டர் டியூப்ஸ் ஓசஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து இதுல அப்படி எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. இதுல வந்து வாட்டர் கூலிங்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிட்டர்ன் வாட்டர் கூலிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த நான் ரிட்டர்ன் வாட்டர் கூலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து எங்க பிளண்டி ஆஃப் வாட்டர் வந்து அதிகமா இருக்குது, அதாவது வாட்டர்னுடைய சோர்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வாட்டரை வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணவே தேவையில்லை. அதாவது இது எல்லாமே மூவிங் வெஹிக்கிளுக்கு செட் ஆகாது. பிக்சடா நிலையா ஒரு இடத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வண்டிகளுக்கு, அதாவது இன்ஜின்ஸுக்கு மட்டும்தான் என்ன ஆகும்னா இந்த நான் ரிட்டர்ன் வாட்டர் கூலிங் சிஸ்டம் யூஸ் ஆகும். டேங்க்ல இருந்து டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், வாட்டரை எடுத்துட்டு இன்ஜினை பூரா கூல் பண்ணிட்டு திரும்ப அந்த வாட்டரை ரீயூஸ் பண்ணாம அப்படியே வெளியே விட்டுறதுக்கு பேர் தான் நான் ரிட்டர்ன் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இந்த தெர்மோசைப்பானுங்கிறத பார்ப்போம். தெர்மோசைப்பான் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பவுமே இன்ஜினுக்கு மேல் கொஞ்சம் இன்ஜினை விட கொஞ்சம் ஹைட்டா தான் என்ன பண்ணிருப்பாங்க, ரேடியேட்டர் வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்ஜினும் ரேடியேட்டரும் வந்து ஒரே லெவல் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து பம்ப் கிடையாது. டைரக்டா அந்த வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் சர்க்குலேஷன் மெத்தட் மாதிரி இங்க பம்ப் கிடையாது. இந்த அப்பர் டேங்க் லோயர் டேங்க் இருக்குது. இந்த லோயர் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிலிண்டர் பிளாக்ல ஃபுல்லா உள்ளுக்குள்ள என்ன ஆயிருக்கு அப்படின்னா வாட்டர் ஃபில் ஆயிரும். இந்த வாட்டர் வந்து இன்ஜின் ரன் ஆகிற போது ஹீட் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு வாட்டர் வந்து ஹாட் வாட்டரா மாறும். அப்ப என்ன வேப்பரைஸ் ஆகும். வேப்பரைஸ் ஆகிற போது என்ன ஆகும், எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். எக்ஸ்பேன்ஷன் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹோஸ் வழி என்ன ஆகும், மேல மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிற போது என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் டேங்க் ரேடியேட்டருக்கு வந்து சேரும். அப்ப இங்க என்ன ஆகும், இந்த அப்பர் டேங்க்ல வரக்கூடிய அந்த வேப்பரைஸ் ஆன வாட்டரை வந்து நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து டைரக்டா வந்து இந்த ரேடியேட்டர் கோர்ல விடுற போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே வர்ற போது உங்களுக்கு என்ன கூல் ஆயிரும். இது ஏன் இப்ப வந்து இந்த மாதிரி ஹைட்டா வந்து ரேடியேட்டர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சமமா கீழே ரெண்டுமே ஈவனா இன்ஜினும் ரேடியேட்டரும் ஈவனா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்சன் பைப்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து சிலிண்டர் பிளாக்குக்கு போகாது. இதோட டிராபேக் அதான். ஏன்னா அதனாலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா ரேடியேட்டர் வந்து இன்ஜினை விட ஹைட்டான பகுதியில தான் வைப்பாங்க. ஹைட்டா மேல உயரமா வச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து சிலிண்டர் பிளாக்ல போகும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா போகாது, அதிகமா போகாது, கம்மியா தான் போகும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைட்டா வச்சிருக்குது. இந்த வாட்டர் வந்து வேப்பரைஸ் ஆகி போறதுனால வந்து யூஸ் பண்றதுனால தெர்மோசைப்பான் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இந்த பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் அதோட சிமிலர் மெத்தேடு தான் இது. இதுல என்ன அப்படின்னா இன்ஜின் ரேடியேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரலா கூட வச்சுக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல ஒரு பம்ப் எக்ஸ்ட்ரா இருக்கு, வாட்டர் பம்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல வாட்டர் பம்பே யூஸ் பண்ண மாட்டோம், இதுல வாட்டர் பம்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டர் பம்ப் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி என்ன ஆகுனா உள்ள வந்து வாட்டர் உள்ள தள்ளும் இன்ஜின் சிலிண்டருக்குள்ள. சக்சன் பைப்ல இருந்து வரக்கூடிய வாட்டரை வந்து வாட்டர் பம்ப் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜின் சிலிண்டர் பிளாக்ல வாட்டர் ஜாக்கெட்ஸ் ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து பாஸ் ஆகும். அப்போ வந்து உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை பூரா எடுத்துக்கிட்டு 80 to 85 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆச்சுன்னா தெர்மோஸ்டாட் வால்வ் ஓப்பன் ஆகும். அப்படி வால்வ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஹாட் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேடியேட்டருக்கு போகும். ரேடியேட்டர்ல இருந்து பாட்டமுக்கு வர்றதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா லோயர் டேங்க் வர்றதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹாட் வாட்டர் வந்து கோல்டு வாட்டரா மாறிடும். இந்த ஃபேன் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய ஏரை வந்து உள்ள இழுக்கும். அப்போ வந்து என்ன ஆகுனா ரேடியேட்டர் ஃபின்ஸ் வழியா உள்ள வர்ற போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ரேடியேட்டர் டியூப்ஸ் பூரா உள்ளுக்குள்ள வந்து கூல் பண்ணிட்டே வரும். இதான் வந்து இதோட ஒர்க்கிங். இது பம்ப் சர்க்குலேஷன். அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மோசைப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா வேப்பரைஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து ரேடியேட்டருக்கே போகும் வாட்டர், அந்த ஹாட் வாட்டர். இங்க வந்து பம்ப் மூலியமா இது பண்ணிட்டு தெர்மோஸ்டாட் எப்போ ஓப்பனிங் ஆகுதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன ரேடியேட்டருக்கு வாட்டர் போகும். இது ஒரு வீடியோ இருக்கு, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். இந்த இன்ஜின் ரன் ஆகிற போது உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கேஜ்ல வந்து உங்களுக்கு காட்டும் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி அது காட்டும்.
இந்த கூல் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா டெம்பரேச்சர் வந்து நார்மல்லே இருக்கும். இந்த ரெட் ரீஜியனுக்கு வரவே வராது. இப்ப இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர். அப்ப கோல்டு வாட்டருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப ரெண்டு பேலன்ஸ் ஆகிக்கும். இந்த பிரின்சிபல் தான் நம்ம வந்து கூலிங் சிஸ்டத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இன்ஜின் கூட தெர்மோஸ்டாட் கனெக்ட் பண்ணிருக்கு. இன்ஜினுடைய தெர்மோஸ்டாட் இருக்கு உள்ளுக்குள்ள. ரேடியேட்டர் இதோட கனெக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. இன்ஜின், தெர்மோஸ்டாட், ரேடியேட்டர், வாட்டர் பம்ப். இப்ப இன்ஜின் ரன் ஆகுது. இப்ப ரன் ஆகிற போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு வாட்டர் வந்து ஹாட் வாட்டரா மாறும் பாருங்க. இப்போ ஹாட் வாட்டரா மாறுது. இப்ப தெர்மோஸ்டாட் எப்படி ஓபன் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஹாட் வாட்டர் வந்து ரேடியேட்டருக்கு போகும். இந்த ரேடியேட்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபேன் ரன் ஆயிட்டு இருக்கு பேக் சைடுல. ரன் ஆயிட்டு இருக்கிற போது உங்களுக்கு மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ள லோயர் டேங்க் வர்றதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா ஹாட்டா இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கோல்டு வாட்டரா மாறிடும். இந்த லோயர் டேங்க்ல கோல்டு வாட்டர் என்னவாகும் அப்படின்னா அதாவது கூல் பண்ண வாட்டர் வந்து பம்புக்கு போகும். வாட்டர் பம்புக்கு போகும். பம்ப்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் சிலிண்டர் பிளாக்ல வாட்டர் ஜாக்கெட்ஸ் எல்லா பக்கம் போகும். இது வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் ரீசார்ஜ் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்வாயர் தனியா செப்பரேட் டேங்க் இருக்கு. அந்த டேங்குக்கு போயிடும். இப்ப கார்ல எல்லாம் பாத்துருப்பீங்க ரேடியேட்டருக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் கலர் டப்பா ஒன்று இருக்கும். ஒரு ரிசர்வாயர் இருக்கும். அந்த ரிசர்வாயர்ல வந்து நம்ம கூலண்ட் ஊத்தி வச்சிருப்போம். ஒரு கூலண்ட் லெவல் குறைஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அது போய் அதை எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட எக்ஸஸ் ஆச்சுன்னா கூட ரிட்டர்ன் ஆயிக்கும். அதுக்காகத்தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் கலர் டேங்க் ஒன்று இருக்கும் கார்ல எல்லாம். இப்ப இன்ஜின் கூலண்ட் இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வாட்டர் தான் வந்து ரேடியேட்டர் யூஸ் பண்றது பார்த்துருப்போம் மேக்சிமம் எல்லாருமே. இப்ப எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வாட்டருக்கு பதிலாக கூலண்ட் யூஸ் பண்றாங்க. அதாவது 50% வாட்டர் பிளஸ் கூலண்ட் யூஸ் பண்றாங்க. சம் வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கூலண்டாவே யூஸ் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதோட பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 100°C. அதாவது 100°C தொட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து ஃபுல்லா வேப்பர் ஆயிரும். அப்படி வேப்பர் ஆகிற போது உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு இன்ஜினை வந்து கூல் பண்ணாது. அப்ப என்ன ஆகுனா இன்ஜின் வந்து அந்த ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சுப்பாங்க. காரை திறந்தா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெள்ளை புகையா வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து ஃபுல்லா வேப்பரைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு என்ன இன்ஜின் பூரா சீஸ் ஆயிரும். இப்ப இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அப்புறம் இன்கேஸ் வந்து குளிர் பிரதேசத்துல எல்லாம் வண்டிகள்லாம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஸா மாறிடும். அப்ப அங்க இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ட்ரபிளா இருக்கும்.
இதெல்லாமே ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றோம், இன்ஜின் கூலண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த கூலண்ட் வந்து மேக்சிமம் எத்திலீன் கிளைகால் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். அந்த லிக்விட் தான் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து கிடையாது. இது வந்து என்னவா ஆன்டி ஃப்ரீஸ் சொல்யூஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த கூலண்ட் வந்து ஆன்டி ஃப்ரீஸ் சொல்யூஷன் நம்ம சொல்லலாம். இது வந்து இப்ப உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் வேப்பர் ஆகுது அப்படின்னா இது வந்து வேப்பரைஸ் ஆகாது. ஏன்னா இது ஒரு 250 டிகிரி செல்சியஸ் மேல போச்சுன்னா அது வேப்பரைஸ் ஆகும். இது என்னன்னா கூலிங் எஃபெக்ட் அதிகமா கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா வாட்டர் வந்து சிலிண்டர் வால்ஸ்ல எல்லாத்தையுமே சுத்தி வரும். சுத்தி வர்ற போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரோஷன் ஏற்படும், துரு பிடிக்கும். அதனால உங்களுக்கு அந்த மெட்டல் வந்து எப்படியுமே அரிச்சிரும். அந்த வாட்டர் உள்ள போச்சுன்னா என்ன ஆகுனா அந்த மெட்டலோட ரியாக்ட் ஆகி மெட்டல் பூரா அரிக்க ஆரம்பிச்சிரும். அப்ப அதோட இன்ஜினுடைய அந்த மெட்டலுடைய லைஃப் எல்லாமே என்ன ஆகும், குறையும். ஆனா அந்த கூலண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு ஆன்டி கரோசிவா இருக்கும். துரு பிடிக்காம கொஞ்சம் பாத்துக்கும். அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், கூலண்ட் வந்து இப்ப எல்லா வெஹிக்கிளுமே கூலண்ட் யூஸ் பண்றோம். பியூர் கூலண்டா யூஸ் பண்ணாட்டி கூட சம் பர்சன்டேஜ் 50% நம்ம என்ன பண்றோம், வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி கூலண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இது ஒரு ஹைட்ரோமீட்டர். இது எதுக்காக அப்படின்னா இந்த கூலண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து நம்ம செக் பண்ணலாம். அந்த கூலனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதில் நம்ம இது பண்ணலாம். இப்போ பேட்டரி எப்படி அதோட பேட்டரியில் இருக்கக்கூடிய டிஸ்டில் வாட்டருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி நம்ம எப்படி ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்றோமோ அதே மாதிரி ரேடியேட்டருக்கு ஒரு ஹைட்ரோமீட்டர் இருக்கு. அந்த ஹைட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து அதோட லைஃப் எவ்வளவு இருக்குது, ஸ்பெசிபிக் கிராவிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம் இந்த மாதிரி ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி. அது வந்து ரேடியேட்டர் ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட்டர் கூலிங்குடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிஃபார்மா வந்து எல்லா பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா கூல் பண்ணும். அது சிலிண்டர் ஹெட் ஆகட்டும் இல்ல சிலிண்டர் பிளாக் ஆகட்டும் இன்ஜினுடைய வால்வ்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனா கூல் பண்ணும், சிலிண்டர் ஹெட் அண்ட் வால்வ்ஸ் எல்லாத்தையுமே. அப்புறம் ஃபியூல் கன்சப்ஷன், அதாவது வண்டியோட ஃபியூல் கன்சப்ஷன் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணும் இந்த கூலிங் வாட்டர் கூலிங் சிஸ்டத்தினால. வண்டி வந்து மூவ் ஆகிற போது உங்களுக்கு முன்னாடி மூவ் ஆகிற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா செப்பரேட்டா வந்து முன்னாடி செப்பரேட்டா கூலிங் சிஸ்டம் வேணும் அப்படிங்கறதுல எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து இந்த வாட்டர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏர் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி என்ன பண்ணலாம், நம்ம வந்து டைரக்டா வந்து வாட்டர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி மூவ் ஆச்சுனாவே போதும், செப்பரேட்டா அடிஷனல் எதுவும் தேவையில்லை. லெஸ் நாய்ஸ், அதாவது நாய்ஸ் வந்து கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும், வைப்ரேஷன்ஸ் கம்மியாகலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து கண்டிப்பா வந்து வேணும், வாட்டர் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கணும். அப்படி இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த வாட்டர்ல வந்து வாட்டர் பம்ப் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து சர்க்குலேட் ஆகும் வாட்டர். அப்படி ஒரு வேளை வாட்டர் பம்ப் ஒர்க் ஆகல அப்படின்னா கண்டிப்பா வந்து கூலிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது, ஃபெயிலியர் தான். இந்த கூலிங் சிஸ்டம் வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா எல்லாமே வந்து லீக் ஆயிரும். அப்ப வந்து உங்களுக்கு கூலிங்கே நடக்காது அங்க. அப்ப வந்து இந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இதுல வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கு, அதனால இன்ஜினுடைய வெயிட் அதிகமா இருக்கும். இதை மெயின்டெனன்ஸ் பண்றது கொஞ்சம் ஏர் கூலா கம்பேர் பண்ற போது ஏர் கூலிங்கை விட இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் வாட்டர் கூலிங்ல. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாங்க. மேம் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் சொல்லுங்க மேம், கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க மேம். ஓகே சார், இப்போ क्वेश्चन செஷன் நம்ம கேட்போம். சரிங்க மேம். ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம கேட்கலாம். சரிங்க மேம். அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுங்க. சரிங்க மேம். ஓகே, யாருக்கு டவுட்ஸ் இருக்கு? டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா? இல்ல சார், யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. நீங்க क्वेश्चन ஆன்சர்ஸ் வேற ஏதாவது இந்த இதுல இருக்கா சார்? இப்ப என்னோட கான்டாக்ட் ஐடி இத கொடுத்துறேங்க மேம், மெயில் ஐடி அண்ட் இல்லனா இந்த ஏதாவது இந்த ஆன்சர் क्वेश्चन பேப்பர்ஸ் மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி இல்லைங்க. இல்ல ஓகே, அப்ப ஒண்ணு பண்ணுங்க சார், you have half an hour more, ஓகேங்களா? ஒரு சின்ன ரிவ்யூ, ஒரு ரீகேப் மாதிரி ஒரு கொஞ்சம் கொடுத்துருங்க உங்களுக்கு. சரிங்க மேம். ஓகே ஓகே மேம்.
இப்போ கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வால்வுடைய ஓப்பனிங் டெம்பரேச்சர் எவ்வளோ ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அதாவது 70 to 75 டிகிரி செல்சியஸ்ல வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். ஃபுல்லி ஓப்பன் வந்து எப்போனா 82 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு. அப்புறம் இந்த டெம்பரேச்சர் கேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த டெம்பரேச்சர் கேஜோட வேலை என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் கூலனுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கேஜ் நம்ம யூஸ் பண்றோம். வாட்டர் கூலிங்குடைய டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். அதாவது நான் ரிட்டன் வாட்டர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, தெர்மோசைக்ளான் இருக்கு, பம்ப் சர்க்குலேஷன் இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா எதுல வந்து வாட்டர் பம்ப் யூஸ் பண்றாங்க, அதாவது வாட்டர் பம்ப் எதுல இருக்கு எதுல இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்து தெர்மோசைக்ளான்ல வந்து வாட்டர் பம்ப் இல்ல, பம்ப் சர்க்குலேஷன்ல வந்து வாட்டர் பம்ப் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சுட்டோம்னா கண்டிப்பா அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம். இப்போ ஃபின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஏர் கூலிங்ல இருக்கும், வாட்டர் கூலிங்ல வந்து ஃபின்ஸ் அந்த அளவுக்கு ஃபின்ஸ் இருக்காது. அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு. அதாவது ஏர் கூலிங் விசஸ் ஆயில் கூல்டு விசஸ் வாட்டர் கூல்டு அப்படின்னு கூட கேட்கலாம் உங்களுக்கு. இந்த ஏர் கூல்டு என்ன நடக்கும், ஆயில் கூல்டு என்ன நடக்கும், வாட்டர் கூலிங்ல என்ன நடக்கும் அப்படிங்களா. இந்த ஏர் கூலிங்ல வந்து டைரக்டா ஏர் கான்டாக்ட் ஆகும். இந்த ஃபின்ஸ்ல வந்து என்னன்னா ஏர் மட்டும் டைரக்டா கான்டாக்ட் பண்ணும். இந்த இதுல ஆயில் கூல்டுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ஜின்ல இருக்கக்கூடிய ஆயிலை வந்து என்ன பண்ணுவோம், ரேடியேட்டர்ல யூஸ் பண்ணுவோம். ரேடியேட்டர்ல கூல் பண்ணி திரும்ப இது பண்ணுவோம். ஆயிலை வந்து கூல் பண்ணி திரும்ப இன்ஜினுக்கு கொடுப்போம் நம்ம. வாட்டர் கூல்ல வந்து வாட்டரை மட்டும் கூல் பண்ணுவோம். இதுதான் இந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ். இதுதான் தெர்மோசைக்ளான் நான் சொல்லிட்டு. அதாவது வாட்டர் பம்ப் இங்க கிடையாது. பம்ப் சர்க்குலேஷன்ல வந்து பம்ப் இருக்கும், வாட்டர் பம்ப் இருக்கும். இந்த இன்ஜின் கூலன்ட்னுடைய நேம் கேட்கலாம். எத்திலீன் கிளைகால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட நேம் வந்து எத்திலீன் கிளைகால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து ரேடியேட்டர்னுடைய கூலனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டறியலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேம் அவ்வளவுதாங்க மேம். உங்களுடைய நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொஞ்சம் கொடுத்துருங்க. எஸ் மேம். இது என்னோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். ஃபர்தர் ஏதாச்சும் எனி கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க இல்ல மெயில் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் இதை நோட் பண்ணிக்கோங்க. ilango.automobile@gmail.com